இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வாயை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையம்பதியில் அனந்தகுல பாண்டியனுடைய அரசாட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனந்தகுல பாண்டியன் சொக்கநாத பெருமானிடத்தில் அளவு கடந்த அன்போடு அரசாட்சி செய்து வருகின்றார். சமணர்கள் யானையை ஏறிவிட்டார்கள். அதன் பிறகு ஒரு பாம்பு அரண்யை ஏறிவிட்டார்கள். அனைத்தையும் வெற்றி கொண்டு மதுரையம்பதி சிறப்பாக இருக்கின்றது. இதை பார்த்த சமணர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். பாண்டிய அரசன் பாண்டிய மக்கள் பசுவுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள் என்று அவர்கள் தீர்மானம் செய்து ஒரு வேலை வளர்த்து அதிலிருந்து ஒரு மாய பசுவை வரவழைத்து மதுரையம்பதியை தாக்குவதற்காக அனுப்பி வைத்துவிட்டு அவர்களும் உடன் வருகின்றார்கள். இதை பார்த்தவுடன் அரசனும் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றார்கள். சொக்கநாத பெருமான் அவர்களுக்கு அருள் செய்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாகனமாகிய இடவகத்தியிடம் நீ அந்த மாய பசுவை வென்று வருவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார். அந்த இடவகத்தையும் அந்த மாயப்பசு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த மாயப்பசுவிற்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து அதனுடைய வலிமையை இழக்கச் செய்து இறுதியில் தன்னுடைய அழகிய உருவத்தை அந்த பசுவினிடத்தில் காண்பிக்கின்றது. அதை பார்த்த அந்த மாயப்பசுவானது காம மயக்கத்தில் விழுந்து அந்த இடத்தில் தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் இழந்து அது இறந்துபடுகின்றது. அது இறந்துபட்ட இடம்தான் இன்றைக்கு மதுரையம்பதியில் பசுமலை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடவனத்தையும் தன்னுடைய உருவத்தை அங்கே மலையாக ஆக்கிவிட்டு சூக்ம உடலோடு சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று சொக்கநாத பெருமானினுடைய அருளாணையின் வண்ணம் முன்பு போல் இடவனந்தியாக கோவிலுக்குள் வீற்றிருக்கின்றது. அந்த இடவனந்தி மலையானது இடவக்குன்று என்று பெயரோடு இன்றைக்கு மதுரையம்பதியில் திகழ்கிறது. அந்த இடவக்குன்றில் ராமபிரானும் அவனுடைய தம்பிமார்கள் மற்றும் வானர சேனைகளும் அங்கே வந்து தங்குகின்றார்கள். அப்பொழுது அங்கே வந்த அகத்திய முனிவர் மதுரையம்பதியினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றார். உடனே அந்த அகத்தியரை அழைத்து கொண்டு ராமபிரான் தன்னுடைய சேனைகளோடு சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்கின்றார். அவர் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் சிறப்பு உடையது, மூன்றுமே சிறப்பாக அமைய பெற்றது இந்த மதுரை ஒன்றுதான் என்று இறைவன் முன்னிலையில் அதனுடைய பெருமைகளை எல்லாம் கூறி வழிபாடு செய்கின்றார் ராமபிரான் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி அடியனே என்னும் கருமம் சரதமே ஆக, அடியனே என்னும் கருமமும் சரதமே ஆக, முடியுமாறு அறிந்து அச்செயல் முடியும் எப்படி, முடியுமாறு அறிந்து அச்செயல்
கடிது என பணிந்தனன் வரணும் நெடிய வான்படும் அமுது என எதிர்மொழி நிகழ்த்தும் நெடியவான் படும் அமுது என எதிர்மொழி நிகழ்த்தும் அடியனே என்னும் கர்மமும் சரதமே ஆக. நான் நினைத்து செய்யக்கூடிய இந்த செயல்பாடு, அதாவது ராவணனை வென்று சீதையை இலங்கையிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று நினைத்த அந்த செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். ராமபிரான் கூறுகின்றார், நான் எண்ணிய இந்த செயல்பாடு உண்மையாக, சரதமே அப்படின்னா உண்மையாக, சரதமே ஆக, உண்மையாக முடியுமாறு அரிது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உண்மையாக இந்த வெற்றி எனக்கு கிடைப்பது என்பது ஒரு பெரிய செயலா? ஏனென்றால் நான் உன்னை தரிசனம் செய்து அறிவித்தேன். சுக்கரார பெருமானை தரிசனம் செய்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும்னு அவரே சொல்றாரு. இந்த கண்ட எல்லையில் துன்பங்கள் களைதற்கும் அப்படின்ட்டு மூர்த்தியினுடைய பெருமையில சொல்றாரு. அதை போல உன்னை நான் தரிசனம் செய்து விட்டேன். ஆகையினால் என்னுடைய கர்மங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் முடியும். இதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டு ராமபிரான் கூறுகிறார். மேலும் அச்செயல் முடியும் எப்படி, அந்த செயல் எப்படி முடிய வேண்டும் என்று நீ இறைவனே நீ நினைத்திருக்கின்றாயோ அப்படி முடிந்து அருள் கடிது, அப்படியே அது நடந்து முடிப்பதற்கு நீ அருள் புரிவாயாக, விரைவாக அருள் புரிவாயாக என பணித்தனன் ராமன். ராமன் அவ்வாறு பணித்தான். அதாவது என் செயலாவது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே நின் செயல் அப்படிங்கிற சரணாகதியை ராமபிரான் இங்கே அந்த சரணாகதியில நிற்கிறார். அந்த செயல் எப்படி முடியும்னுட்டு இறைவனை உன்னுடைய சித்தத்துல இருக்கிறது தான் நடக்க போகுது. அந்த செயல் எப்படி முடியணும் அப்படின்ட்டு நீ நினைக்கின்றாயோ அப்படி முடிவதற்கு நீ விரைவாக எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லும்போது இங்கே என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. நம் செயலற்று இந்த நாம் அற்றவின் நாதந்தன் செயல்தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அப்படின்ட்டு திருமூர்த்தியார் சொன்னது போல என் செயலாவது இங்கே ஒன்றுமில்லை, நீ எப்படி அதை நடத்தி வைக்கணும் நினைக்கலையோ அப்படி நடத்தி வை அப்படின்னு சொன்னார் பெருமானிடத்தில் கூறுகின்றான் ராமபிரான். வரணும் அந்த சொக்கநாத பெருமானும் நெடிய வான்படும் அமுதி என நீண்ட ஆகாயத்திலிருந்து விடக்கூடிய அமுதத்தை போல ஒரு அசரீரி வாக்காக எதிர்மொழி நிகழ்த்தும். அவன் கூறியதற்கு பதில் சொல்வது போல ஒரு அசரீரி வாக்கு ஆகாயத்தில் எழுகின்றது. அவன் கேட்டதற்கு பதில் விடை கூறுமாறு ஒரு அசரீரி வாக்கு ஆகாயத்திலிருந்து அமுதம் பொழிவது போல சொக்கநாத பெருமான் ஒரு அசரீரி வாக்கை கொடுக்கின்றார். சரீரத்தோடு இருந்து வாக்கு கொடுப்பது சரீர வாக்கு. இந்த சரீரமே இல்லாமல் சுவாமி அசரீரியாக சரீரம் இல்லாமல் ஆகாயத்தில் சொக்கநாத பெருமான் ஒரு அருள் வாக்கை கொடுக்கின்றார். இரவிதன் மரபில் வந்த ராமகே, இரவிதன் மரபில் வந்த ராமகே, எமக்கு தென்கே விரவிய திசையில் போகி விரிகடல் சேது கட்டி கரவிய உள்ள கள்வன் கதிர்முடி பத்தும் சிந்தி அரவ மேகலையினாளை
விடுவிப்பாயாக அப்படின்ட்டு அசரீரி வாக்கு சொக்கநாத பெருமான் கொடுக்கின்றார்கள். எமக்கு தென்கீழ் நான் இருக்கக்கூடிய இந்த மதுரை கோயிலுக்கு தெற்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக தென்கிழக்கு திசை அதுல தான் ராமேஸ்வரம் இருக்கு. அந்த இது இலங்கையும் தெற்க அதனால கிழக்க போகணும் மதுரையிலிருந்து. அதான் தென்கிழக்கு திசை அப்படிங்கிறாங்க. என்ன நான் இருக்கக்கூடிய இந்த மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் விரவிய திசையில் போகி அந்த தென்கிழக்காக செல்லக்கூடிய அந்த திசையில் நீ சென்று விரிகடல் சேது கட்டி, அங்கே விரிந்த கடல் வரும். அந்த கடலில் சேதுன்னா அணைன்னு அர்த்தம். இந்த அணையை கட்டி, அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம், அதான் அணையை கட்டி பாலத்தை கட்டி கரவிய உள்ள கள்ளன், கரவியன்னா வஞ்சனைன்னு அர்த்தம். அப்படி அந்த வஞ்சனை மிகுந்த அந்த கள்வனாக இருக்கக்கூடிய ராவணன், அந்த ராவணனுடைய கதிர்முடி 10 சிந்தி ஒளி பொருந்திய அந்த மணிமகுடங்கள் 10 தலையும் அவனுக்கு. அதனால அந்த 10 தலையிலும் இருக்கக்கூடிய அந்த மகுடங்களை சிதைத்து அரவ மேகலையினாலே, அந்த ஒலிக்கின்ற அரவம்னா சப்தம்னு அர்த்தம். அந்த சப்திக்கின்ற மேகலை என்கின்ற ஆபரணத்தை அணிந்த அந்த சீதா பிராட்டியை அருஞ்சிறை அழுவம் நீக்கி கொடுமையான சிறை கூடத்திலிருந்து அவளை விடுவித்து, நீக்கினா விடுவித்து அப்படின்னு அர்த்தம். அரவ மேகலை நாள்னா அந்த சீதா பிராட்டின்னு அர்த்தம். ஒலிக்கக்கூடிய அந்த மேகலை என்கின்ற ஆபரணத்தை அணிந்தவள் அந்த சீதா பிராட்டியார். அந்த சீதா பிராட்டியாரை அந்த கொடுமையான சிறையிலிருந்து விடுவிப்பாயாக அப்படின்ட்டு அந்த அசரீரி வாக்கு வருகின்றது. மூன்றாம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பதிகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ராமநாத அந்த இலங்கையில் நடந்த இதைத்தான் நிறைய இதில் சொல்லுவாங்க. அந்த வரலாறுகள் பூராவுமே அந்த ராமேஸ்வரம் பதிகத்தில் இருக்கும். அதாவது ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் அந்த 2 பதிகங்கள் அந்த ராமேஸ்வரத்துக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அதில் பூராவுமே இந்த ராமேஸ்வரத்தினுடைய ஒரு இதைத்தான் சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா அணையலை சோழ்கடல் அன்று அடைத்து வழி செய்தவன் படையிலங்கும் முடிப்பத்திருத்த பழி போக்கிய இணையிலே என்றும் திருந்த கோயில் ராமேச்சுரம் துணையிலே பூமலர் பாதம் கேட்ட துயர் நீங்குமே. இது காந்தார
கடலிடை சூழ்கடல் அன்றடைத்து வழி செய்தவன் படையிலங்கும் முடி பத்திருத்த வழி போக்கிய இடையிலே என்றும் இருந்த கோயில் ராமேஸ்வரம் புனையிலே தூமலர் பாதம் ஏத்த துயர் நீங்குமே. அந்த அணை அலை சூழ்கடல் அன்று அடைத்து வழி செய்தவன், அந்த பாலத்தை கட்டி வழி செய்தவன் அந்த ராமன். அதைத்தான் இங்க சுவாமி சொல்றார், விரிகடல் சேது கட்டி முதல்ல அணையை கட்டுவாயாக அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதியத்தில் சொல்லும்போது சரி, இது 4ஆம் திருமுறையிலையும் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கர சுவாமிகள் அந்த ராமேஸ்வரத்தை பற்றி பதியத்தில் சொல்றாங்க. கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மாறுமம் முற்றி திடலிடை செய்த கோயில் திருராமேச்சூரத்தை தொடரிடை வைத்து நாவில் சுழல்கின்றே தூய்மை இன்றி உடலிடை நின்றும் பேரா ஐவர் ஆண்டுண்டு நானே. கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து அந்த மலைகளாக அந்த பாதத்தை கட்டி கர்மம் முற்றி அந்த ராவணனை வென்ற அந்த செயல்பாடு நிறைவு அடைகிறது. அதன் பிறகு திடலிடை செய்த கோவில், திடல்னா தீவுன்னு அர்த்தம், தீவு திடல் அப்படிப்பாங்க. ராமேஸ்வரம் சுற்றி தீவாகத்தான் இருக்கும், சுற்றிலும் கடல். அந்த திடலிடை, திடல்னா ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து ராமபிரான் வணங்குகின்றான் அப்படின்ட்டுனா இதில் இதே கருத்தை திருமுறைகளில் நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த அசரீரி வாக்கில் சுவாமி அந்த கீழுக்கு மதுரைக்கு தென்கிழக்கு திசையில் போய் கடலில் அணையை கட்டி அந்த ராவணனை வென்று சீதா பிராட்டியை அந்த சிறை கூடத்திலிருந்து நீக்கி வருவாயாக அப்படின்ட்டு அந்த அசரீரி வாக்கு சுவாமி கொடுக்கின்றார். அடுத்து மீண்டு நின் அயோத்தியைது, மீண்டு நின் அயோத்தியைது திரிகடல் உலகம் பண்ணாள், திரிகடல் உலகம் பண்ணாள் ஆண்டு இனிது இருந்து மேனாள், ஆண்டு இனிது இருந்து மேனாள் வைகுண்டம் அடைவாயாக, வைகுண்டம் அடைவாயாக ஈண்டு நீ கவலை கொள்ளே, ஈண்டு நீ கவலை கொள்ளே எனும் அசரீரி கேட்டு, எனும் அசரீரி கேட்டு நீண்டவன் மகிழ்ந்து தாழ்ந்து, நீண்டவன் மகிழ்ந்து தாழ்ந்து இருத்தனை விடை கொண்டு ஏகி, இருத்தனை விடை கொண்டு ஏகி மீண்டு அந்த சீதா பிராட்டியை சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு மீண்டும் என்னுடைய அயோத்தியை அடைந்து, அயோத்தி மாநகரத்தை நீ அடைந்து இந்த கடல் விரிந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பல நாட்கள் நல்ல விதமாக அரசாட்சி செய்து இனிமையாக வாழ்ந்து பின்னாளில், மேனாள்னா பின்னாளில், உன்னுடைய உலகமாகிய வைகுண்டத்துக்கு நீ செல்வாயாக. ஈண்டு நீ கவலை கொள்ளேன், இப்பொழுது நீ கவலை கொள்ள வேண்டாம்.
என்னும் அசரீரி கேட்டு அப்படிப்பட்ட அந்த சொக்கநாத பெருமானினுடைய அசரீரி வாக்கை கேட்டு நீண்டவன் திருமால், நீண்டவன்னா திருமால்னு அர்த்தம். அந்த திருமாலானவர் மகிழ்ந்து அந்த அசரீரி வாக்கை கேட்டவுடனேயே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தாழ்ந்து மீண்டும் சொக்கநாத பெருமானினுடைய கால்களில் விழுந்து வணங்கி நிறுத்தனை விடை கொண்டு ஏகி அந்த நடனமாடக்கூடிய நடராஜ பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்கின்றார்கள். ராமபிரானோடு வந்தவர்கள் அனைவரும். இப்போ திருமால் தான் 10 அவதாரங்களாக வாராரு. அதனால இதில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க, வைகுண்டம்னா திருமாலுக்கு உள்ள உலகமானால வைகுண்டத்துக்கு போ அப்படின்ட்டு. நீண்டவன் அப்படின்னா திரிவிக்கிறவன் ஒரு கோலத்தில் சுவாமி வரார், மூவடி கேட்டு வரார். அவருக்கு பேர் நீண்டவன் பேர். பூமியை ஒரு காலால் அடக்கிறாரு, ஆகாயத்தை ஒரு காலால் அடக்கிறாரு, இன்னொரு காலுக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் தன்னுடைய தலையை கொடுக்குறான், அவனை அழிக்கின்றார். அருள்தாங்க. அப்படி அந்த நீண்டவனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் திருக்கோவலூர் வீரட்டம் போகணும். திருக்கோவலூர் வீரட்டம் திருவண்ணாமலை போகிற பாதையில் இருக்குது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடம். இந்த நீண்டவனாகிய திரிவிக்கிறவனை நீங்கள் அந்த தரிசனம் பண்ணணும்னா அந்த கோயிலில் தரிசனம் பண்ணணும். ரொம்ப பிரம்மாண்டமான மூர்த்தியாக இருப்பார் சுவாமி. கிட்டத்தட்ட இது மாதிரி இந்த 3 மீட்டர் உயரத்து மாதிரி 6 மீட்டர் உயரத்தில் இருப்பார். ஒரு கால் ஒரு கால் ஆகாயத்தில் வச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவாமி. தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் அதான் பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்து வந்துடலாம் ஆழ்வார்கள் இதில். ராமபிரான் இவ்வாறு சொக்கநாத பெருமானிடத்திலிருந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ம் சிறப்பாக அமைந்த இந்த திருத்தலம் என்று இறைவனிடத்தில் வேண்டுதல்களை எல்லாம் வைத்துவிட்டு இறைவனிடத்தில் கூறுகிறார். நாம் இதில் நினைத்த இந்த காரியமானது உண்மையாக முடியுமாறு, அது சத்தியமாக முடியுமாறு, அதாவது உண்மையாக முடிதல் அர்த்தம், சத்தியத்தின் வழியில் நின்று முடிதல் அர்த்தம். அசத்தியம் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே வேண்டுதல். சரதனியாக அப்படின்னா உண்மையின் வழியில் நின்று இந்த காரியம் நிறைவேறுதல் எனக்கு கடினமானதா இல்லை. ஏனென்றால் சொக்கநாத பெருமானே, உன்னை நான் தரிசனம் செய்ததினால் இந்த காரியம் எனக்கு எளிதாக முடியும். நான் நினைத்த அந்த செயல் எப்படி முடிய வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்படி முடியுமாறு விரைவாக எனக்கு அருள் புரிவாயாக என்று ராமபிரான் சொக்கநாத பெருமானினுடைய காலில் விழுந்து பணியிட்டான். பரனாகிய அந்த சொக்கநாத பெருமானும் நீண்ட ஆகாயத்தில் விழக்கூடிய அமுத துளிகளைப் போல அவருடைய வேண்டுதல் வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தை கொடுக்குமாறு, எதிர்மொழி கொடுக்குமாறு ஒரு அசரீரி வார்த்தை சொக்கநாத பெருமான் ராமபிரானுக்கு கொடுக்கின்றார். சூரியனுடைய மரபில் வந்த ராமனை கேட்பாயாக, இந்த மதுரை மாநகரத்தில் நான் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு தென்கிழக்கு திசையில் செல்லக்கூடிய அந்த திசையில் நீ சென்று விரிந்த கடல் சூழ்ந்த அந்த இடத்தில் சேது அணை என்கின்ற இடத்தை அணையை கட்டி அந்த வஞ்சனை மிகுந்த உள்ளத்தை உடைய கண்மனாகிய ராவணனுடைய ஒளி பொருந்திய 10 தலையிலும் இருக்கக்கூடிய அந்த 10 முடிகளையும் நீ கீழே விழ வைத்து அவனை அழித்து ஒலிக்கின்ற மேகலை என்கின்ற ஆபரணத்தை அணிந்த சீதா பிராட்டியாரை அங்கு இருக்கக்கூடிய கொடுமையான சிறைக்கூடத்திலிருந்து விடுவித்து நீ அழைத்து வருவாயாக. மேலும் அங்கிருந்து மீண்டு நீ அயோத்திக்கு சென்று இந்த கடல் விரித்த உலகத்தை பல நாட்கள் ஆண்டு இனிமையாக இருந்து பின்னாட்களில் வைகுண்டத்தை அடைவாயாக. இப்பொழுது நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாத பெருமான் அசரீரி வாக்கு கொடுக்கின்றார். அதனை கேட்டு அந்த நீண்டவனாகிய திருமால் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் சொக்கநாத பெருமான்
செய்து செல்கின்றான் ராமன். மறைபொருள் உரைத்தோன் மறைபொருள் உரைத்தோன் சொன்ன வண்ணமே இலங்கையெய்தி சொன்ன வண்ணமே இலங்கையெய்தி அறத்தினை தின்ற பாவி அறத்தினை சென்ற பாவி ஆவி தின்று அணையன் செல்வ ஆவி நின்று அணையன் செல்வ திறத்தினை இளவர்க்கு ஈந்து திறத்தினை இளவர்க்கு ஈந்து திருகிராமேச்சுரம் திருகிராமேசம் கண்டு திருயாமேசம் கண்டு கரைப்படு நிகழ்த்தினானே கரைபடு நிகழ்த்தினானே அருச்சித்து கருணை வாங்கி அருச்சித்து கருணை வாங்கி அந்த மறைப்பொருள் உரைத்தோம் வேதங்களுக்கு பொருளை உரைத்தவனாகி அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமான் சொன்ன வண்ணமே சொன்ன முறைப்படியே இலங்கையை ராமன் அடைகின்றான். இலங்கை எய்தி அறத்தினை தின்ற பாவி அறத்தை கடைபிடிக்காமல் அறத்தை கொலை செய்த பாவியாகிய அந்த ராவணனினுடைய ஆவி தின்று ராவணனின் கொன்று அணையன் செல்வத்திறத்தினை அந்த ராவணனினுடைய அந்த செல்வச் செழிப்புகளை எல்லாம் அவனுடைய நாட்டினை இளவர்க்கு ஈந்து அவனுடைய தம்பியாகிய விபீடனனுக்கு கொடுத்து, இளவல்னா இங்க விபீடனன் அர்த்தம், அந்த விபீடனனுக்கு கொடுத்து திரு இராமேசம் கண்டு திரு இராமேஸ்வரம் என்கின்ற தலத்தில் இருந்து அங்கே வந்து கரைப்படு விடத்தினானை அரிச்சித்து அந்த விடம் கொண்டதால் கருமையாக இருக்கக்கூடிய விடற்றை உடைய அந்த சொக்கநாத பெருமானை அந்த திருத்தலத்தில் அர்ச்சனை செய்து கருணை வாங்கி அந்த சொக்கநாத பெருமானினுடைய அருளை பெறுகின்றான் அந்த ராமபிரான். அதாவது இளவல் அப்படின்னா அவனுக்கு தம்பி, ராவணனுக்கு தம்பி விபீடனனுக்கு அந்த அரசாட்சி இலங்கையினுடைய அரசாட்சியை கொடுத்து வந்து இனிமேல் நல்ல விதமாக அரசாட்சி புரிந்து வருவாயாகன்ட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார் ராமபிரான். இதில் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பழம்பெறப்பட்டுள்ள தேவியை வவ்விய தென்னிலங்கை அழகன் திரள் வாண்டி ஏவியல் வெஞ்சிலை அண்ணல் நூலும் ராமேச்சுரத்தாரை நாவியல் ஞான சம்பந்தம் நல்ல மொழியான் நவின்று ஏத்தும் பாவியல் மாலை வல்லார் அவர்தம் இணையாயின பற்றருமே. அந்த தேவியை வவ்விய தேவியை கவர்ந்த சீதா பிராட்டியை கவர்ந்த அந்த தென்னிலங்கை அறையன் திறன் வாங்கி அந்த ராவணனுடைய வலிமையை நீக்கி அந்த அழகிய வில்லை உடைய ராமன் இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து சுவாமியை வழிபடுகின்றார். அப்படிப்பட்ட நாம் ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் திருநாவுக்கரசு பெருமான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கோடி மாதவர்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின்னந்து கொண்டு தேடிவாள் செய்த கோயில் திரு இராமேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமேனி நன்னெறியாகுமன்றே. திருமால் செய்த கோயில் திரு இராமேஸ்வரம் அப்படின்ட்டு அந்த ராமேஸ்வரத்தை நாடி நீ வாழ்வாயாக, அதுதான் நல்ல நெறி அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரத்திற்கு
அந்த ராமபிரான் சிவபெருமானுக்கு உருவத்திருமேனி அருவுருவத்திருமேனி கொடுத்து அங்கே வழிபாடு செய்கின்றார். தான் கொன்ற அந்த ராவணனை கொன்ற அந்த பாவத்தை அங்கே போக்கிக் கொள்கின்றார் ராமபிரான். பற்றிய பழியின் நீந்தி இந்திரன் பழியை தீர்த்த வெற்றி கொள் விடையினானே மீளவும் வந்து போற்றி அற்றிரல் அணைய போதை கற்பினுக்கு அரசியோடும் சுற்றிய சடையிராமன் தொல்நகர் அடைந்தான் இப்பால். அந்த ராமேஸ்வரத்துல சிவபெருமானை ராமபிரான் பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். அதனாலதான் அந்த சுவாமிக்கு பேரு ராமேஸ்வரர் ராமநாதன் பெருமான் அப்படின்ட்டு பேரு. அந்த ராவணனை கொன்றதால் அந்த பிரம்மகத்தி தோஷமானது இப்பொழுது ராமபிரானை பிடித்து விடுகின்றது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமேஸ்வரத்தில் இறைவனை வழிபாடு செய்கின்றார். இறைவனை வழிபட்டதனால் ராமனை பற்றிய ராமனை பிடித்த பழியின் நீதி அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுகின்றான் ராமன். இந்திரன் அதுக்கப்புறம் இப்போ ராமேஸ்வரத்துக்கு சுவாமியை பிரதிஷ்டை செய்து எல்லாரும் வழிபாடு செஞ்சுட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த மதுரை சொன்னாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ராமபிரான் சீதா பிராட்டியோடு மதுரைக்கு வருகின்றார்கள். இந்திரன் பழியை தீர்த்த வெற்றி கொள் விடையினானே அந்த இந்திரனுடைய பழியை தீர்த்த வெற்றி மிகுந்த அந்த இடம வாகனத்தை வாகனமாக உடைய அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அந்த மதுரைக்கு வந்து மீளவும் வந்து போற்றி மதுரைக்கு மீண்டும் வந்து அந்த சொக்கநாத பெருமானை தன்னுடைய மனைவியோடு தரிசனம் செய்கின்றான் ராமபிரான். யாரோடு அதையும் சொல்றார். அற்றிரள் அணைய போதை திரள் அற்றிரள்னா அர்த்தம் திரள் அல்லுன்னா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டு ஒன்றாக திரண்டு இருந்தால் அது எப்படி கருமை நிறமாக இருக்குமோ அது போன்ற கூந்தலை உடைய அந்த கற்பினுக்கு அரசியாகிய சீதா பிராட்டின்னு அர்த்தம். அற்றிரள் அணைய கோதை கற்பினுக்கு அரசியோடு. கோதைன்னா கூந்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு, பெண்ணுன்னு அர்த்தம் உண்டு, கூந்தல்னு அர்த்தம் உண்டு. அந்த இருட்டு திரண்ட இருள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது போல அணைய அப்படின்னா போதை கூந்தலை உடைய கற்பினுக்கு அரசியோடு கற்பினுக்கு அரசியாக இருந்த அந்த சீதா பிராட்டியோடு சுற்றிய சடை ராமன் சடை வைத்திருக்கிறான். அந்த சடையை சுற்றி தலையில வச்சிருக்கிறார். அப்படி சுற்றிய சடையை உடைய ராமன் தொல்நகர் அடைந்தான் இப்பால் அந்த பழமையான நகரமாகிய அந்த அயோத்திக்கு சென்று சேர்ந்தான். மதுரைக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் அங்கே வரும் அந்த பழமையான அயோத்தி மாநகரத்திற்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அதாவது வேதங்களுக்கு பொருள் உரைத்தவனாகிய அந்த சொக்கநாத பெருமான் அசரீரி வாக்காக சொன்ன வண்ணமே அவர் சொன்ன அந்த முறைப்படியே ராமபிரான் இலங்கையை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய அறத்தை கொன்ற பாகியாகிய ராவணனுடைய உயிரை கொண்டு அவனுடைய செல்வச் செழிப்புகள் அனைத்தையும் அவனுடைய நாட்டை அவனுடைய அரசாட்சியை அவனுடைய தம்பியாகிய
விபீடனனுக்கு அந்த நாட்டை பரிபாலனம் செய்ய கொடுத்து அந்த நாட்டிற்கு அரசனாக ஆக்கிவிட்டு ராமபிரான் ராமேஸ்வரத்திற்கு வந்து அங்கு ராமலிங்கத்தை அவர் லிங்க ரூபமாக சுவாமியை பிரதிஷ்டை செய்து அந்த விஷத்தை உண்டதனால் கர்மையாக இருக்கக்கூடிய மிடற்றை உடையவனாகிய அந்த ராமலிங்கத்தை அர்ச்சனை செய்து அவருடைய பேரருளை பெறுகின்றான் ராமபிரான். மேலும் தன்னுடைய அந்த ராமலிங்கத்தை வழிபட்டதனால் அந்த ராமபிரானை பற்றிய அந்த பிரம்மகத்தி தோஷம், அதாவது ராவணனை கொன்றதனால் வந்த அந்த பிரம்மகத்தி தோஷமும் ராமபிரானை விட்டு நீங்குகிறது. மேலும் அந்த ராமபிரான் இந்திரனினுடைய பழியை தீர்த்த வெற்றி மிகுந்த இலவ வாகனத்தை உடைய அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகரத்திற்கு தன்னுடைய மனைவியோடு மீண்டும் வந்து அந்த சொக்கநாத பெருமானை போற்றி வணங்கி கொண்டு அவனுடைய மனைவியாகிய ராமபிரான் தன்னுடைய மனைவியாகிய அந்த இருண்ட திரள் போன்ற கூந்தலை உடைய கற்பினுக்கு அரசியாகிய சீதா பிராட்டியோடு அந்த சடையை சுற்றி கட்டி இருக்கக்கூடிய ராமபிரான் தன்னுடைய தொன்மையான நகராகிய அந்த அயோத்தி மாநகரத்திற்கு ராமபிரான் சென்று சேர்ந்தார். செங்கோல் அனந்த குணமீனவன் தேயம் காப்ப பொங்கோடு அவிழ்ந்தார் புலபூடனல் தன்னை ஈன்று பொங்கு ஓத ஞால பொறைமற்று அவன் பாண்டிரக்கி எங்கோன் அருளால் சிவமாநகர் ஏறினானே. அந்த மதுரை மாநகரத்தில் செங்கோல் செலுத்தி கொண்டு வந்த அந்த அனந்தகுண பாண்டியன் என்கின்ற அந்த மீனவன், அந்த பாண்டிய மன்னன் தேயத்தை காப்ப, தேயம்னா நிலவுலகம், அந்த பாண்டிய மண்டலத்தை காப்பதற்காக பொங்கோடு அவிழ்ந்தார் புலமுடனன் தன்னை மீட்டு அந்த மகரந்தம், பொங்குன்னா மகரந்தம்னு அர்த்தம், அந்த மகரந்த பொடிகளெல்லாம் அவிழக்கூடிய மாலைகளை அணிந்த அந்த புலமூடனன் என்கின்ற மகனை பெற்றெடுக்கின்றான். அவனுடைய, அதாவது அனந்தகுண பாண்டியனுடைய மகனுக்கு பேர் வந்து அந்த அரசன குமரனுக்கு பேர் புலமூடனுக்கு பேர். குலத்திற்கு ஆபரணமாக இருக்கக்கூடியவன், குலத்தில் சிறந்தவன் அர்த்தம். அப்படி அந்த புலமூடனன் என்கின்ற மகனை பெற்றெடுத்து பொங்கு போத ஞானம் பொறை, போதம்னா கடல், கடல் பொங்கி இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த இந்த உலகம், ஞானம்னா உலகம், ஞானத்தினுடைய பொறைன பொறுப்பு, அந்த நாட்டினுடைய அரசாட்சியை மற்ற அவன்பால் இறக்கி அவனிடத்தில் அந்த அரசாட்சி பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து அவனுக்கு மணிமகுடம் சூட்டி பாண்டிய நாட்டின் அடுத்த மன்னனாக இருந்து நீ அரசாட்சி செய்து வருவாயாக என்று தன்னுடைய மகனுக்கு ராஜ பரிபாலனத்தை கொடுத்துவிட்டு எங்கோன் அருளால், எங்களுடைய அரசனாகிய சொக்கநாத பெருமானினுடைய திருவருளால் சிவமாநகர் ஏறினானே, அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த சிவன் நகரத்துக்கு அவன் சென்று சேர்ந்தான். யாரு? அனந்தகுண பாண்டியன் வந்து இப்பொழுது இறைவன் இருக்கக்கூடிய நகரத்திற்கு முக்தி பேறு பெற்று அவன் சென்று விடுகின்றான். இந்த பாண்டிய மண்டலத்தை அவனுக்கு மகனாகிய குலமுடனன் இப்பொழுது அரசாட்சி செய்து வருகின்றான். சொக்கநாத பெருமானினுடைய திருவருளால் செங்கோல் செலுத்தி பாண்டிய மண்டலத்தை அரசாட்சி செய்து வந்த அந்த அனந்தகுண மீனவன் என்கின்ற பாண்டிய மன்னன் இந்த நாட்டினை நிலவுலகத்தை காப்பதற்காக அந்த மகரந்தங்கள் சித்தக்கூடிய மாலையை அணிந்த தன்னுடைய மகனாகிய புலமுடனன் என்கின்ற அரசன குமரனை பெற்றெடுக்கின்றான்.
அதன் பிறகு அவனுக்கு உரிய வயது வந்தவுடன் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தினுடைய பொறுப்பை, அந்த அரசாட்சியை, பாண்டிய மண்டலத்தினுடைய அரசாட்சியை தன்னுடைய மகனின் இடத்தில் அந்த அரசாட்சி பொறுப்பை இறக்கி வைத்துவிட்டு அந்த தன்னுடைய மகனுக்கு அந்த மணிமகுடங்களெல்லாம் சூட்டி அரசாட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு எங்களுடைய அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவருளால் மாநகரத்திற்கு அந்த அனந்தகுண பாண்டியன் சென்று சேர்த்தான். அதாவது அந்த முக்தி பேற்றை அந்த அனந்தகுண பாண்டியன் அடைந்தான். குலமுடனன் பாண்டிய மண்டலத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான் என்று இந்த அளவில் இந்த 29வது திருவிளையாடல் நிறைவேறுகின்றது. மீண்டும் அடுத்த சிந்தனையில் 30வது திருவிளையாடலை நாம் சிந்திப்போம். கையிலாய பட